அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். அல்லேலூயா. நாம் ஒரு காலத்தில் அக்கிரமத்தில் மரித்திருந்தோம், பாவத்தில். இங்கே வா, இங்கே வா, இப்படி வந்துருமா, இதில் வந்துரு, இங்கே வா, அப்படி இருக்கக்கூடாது, சாஞ்சிருக்கூடாது, அப்படி எப்படி இங்கே எலும்பு வா, கொஞ்சம் எலும்பு இங்கே வந்து இரு. போகும்போது ஒரு சாக்லேட் மாமாட்ட வாங்கி தர்ற, இவன் வாங்கி சாப்பிட்டு போய் என்ன. சரி, இப்போ ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம், அக்கிரமம் செய்து கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு என்னுடைய ஆத்மானது மரணத்திற்கு நேராக இருந்துச்சு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாஸ்டர், நாங்கள் பாவமே செய்யவில்லை அப்படின்னு யாராயிலும் சொல்ல முடியுமா? ஹலோ, யாரும் அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நான் பிறக்கும் பொழுதே எதில் தான் பிறந்தேன்? பாவத்தில் தான் நான் பிறந்தேன், அக்கிரமத்தில் தான் நான் பிறந்தேன், என்னுடைய துர்க்குணத்தில் தான் நான் பிறந்தேன். அல்லேலூயா. நான் துர்க்குணத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன். அப்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவமானது இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் நான் பரிசுத்தத்திற்கு நேராக நடக்க வேண்டிய நான், இன்னைக்கு அதிகமாய் பரிசுத்தத்தை முன்னோக்கி நடக்க வேண்டிய நான், இன்னைக்கு பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் இல்லாமல் பிசாசுக்கினுடைய கிரியைகளுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நான் கொடுத்து வருகிறேன். ஹலோ, இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், மனம் திரும்பி இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பரிசுத்தத்திற்கு அதிகமான நேரத்தை, அதிகமாய் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய அநேகருடைய வாழ்க்கையில பிசாசுடைய கிரியைகளுக்கு அதிக நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம்? செலவு செய்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு பாவத்தில் 3 விதமான பெரிய பாவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒன்று, கண்களின் இச்சை. கண்களினால் பாவம் வருகிறது. நம்முடைய கண்கள் வெளிச்சமாக இருந்தால் முழு சரீரமும் எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கண் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பார்ட். இந்த கண் இல்லைன்னா எந்த ஒரு பாவமும் வந்திருந்திருக்காது. அல்லேலூயா. இந்த கண் இல்லைன்னா என்ன வந்திருக்காது? பாவமே இந்த உலகத்துல வந்திருக்காது. அப்போ ஆவியானவரே என்ன செஞ்சிருந்திருப்பார்? நடத்தி இருந்திருப்பார். இன்னைக்கு கண்ணு தெரியாதவங்க எத்தனையோ நம்ம ட்ரெயினில் பார்க்குறோம், நம்முடைய ஊர்களில் வர்றாங்க, ஊழியம் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்களிடத்துல என்ன இருக்காது? பாவம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ளேயும் என்ன இருக்குது? மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்கிறது? மாம்சத்தின் கிரியைனா என்ன? கலாத்தியர்ல அழகா சொல்றாரு. வாசிக்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க. லாஸ்ட் அதிகாரம், மாம்சத்தின் கிரியைகள். ஒன்று, கண்கள். அதனால அவர் சொல்றார். யாரு சொல்றாருன்னா, தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய கண்களில் மாயைகளுக்கு விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் மாயைக்குள்ளதான் விழுந்து கிடக்கிறாங்க, மாயைக்குள்ளதான் விழுந்து கிடக்கிறாங்க. நம்முடைய கண்களை தாவீது ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார்? தாவீது சொல்லும் பொழுது சொல்ல, ஆண்டவரே என்னுடைய கண்களை மாயைகளுக்கு விலக்கி கொள்ளுங்க. வாலிப பிள்ளைங்க நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய கண்களை மாயைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே கன்னி பெண்களை நான் பார்க்காதபடி என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். யாரு? யோபு சொல்லுகிறார், என்னுடைய கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஒரு உடன்படிக்கை பண்றேன். என் கண்ணுக்கும் என் ஆத்மாவுக்கும் இரண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். ஆண்டவரே நான் வாழுகிறது வரையிலும் எந்த பெண்களையும் நான் ஏறெடுக்க மாட்டேன், கண்மி பெண்களை ஏறெடுக்க மாட்டேங்கிற அந்த கண்களை குறித்துதான ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி கொள்ளுகிறார். இன்னைக்கு நம்முடைய பத்திரிகைகளிலும் நியூஸ் பேப்பர்களிலையும் டிவி சேனல்களில் நீங்க பாருங்க, கண்களின் இச்சைகளினால தான் அநேகர் விழுந்து போனார்கள். டெய்லி கொலை நடந்து கொண்டு இருக்கிறது, அநேக கொலைகள் நடக்கிறது. அதிகமான கொலைகள் எதுல தான் நடக்கிறது சொல்லுங்க? கண்களின் இச்சைகளினால தான். தான் மனைவி இங்க இருக்கும், இன்னொரு மனைவியை நம்ம தேடி போறோம். அதுக்கு பேர் என்னதான் சொல்லுங்களேன்? இதனால் கடைசியினுடைய விளைவு என்ன? தன் ஆத்மா மட்டும் சாகவில்லை, அந்த சரீரமும் செத்து போகிறது.
செய்தியில் பாருங்க, டெய்லி ஒரு 4 காரியமாக இல்லாமல் இருக்காது. இவன் மனைவி அவன் கூட போனா அதனால அவன் வெட்டி கொண்டான், அவன் கூட போனா அதனால என் மனைவியை நான் கொன்னேன். இப்படிதான் நடக்கிறது. ஏன் நடக்கிறதுனா, நம்முடைய கண்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனை மாலை பொழுது நாம் எடுக்க போகிறோம். அப்போ சுத்திகரிப்பின் ஆராதனையாய் நம்ம இந்த ஆராதனை நம்ம வைக்கிறோம். அப்போ நம்முடைய கண்களினுடைய சுத்திகரிப்பு மிக 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 முக்கியமான ஒன்று. இந்த வாலிப பிள்ளைகள் பாருங்க, எதை நம்பி போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எதிர்காலத்தை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். நல்லா குடிக்கிறான்னு தெரியும், நல்ல போதைப் பொருள் போடுகிறான்னு தெரியும், அவனுக்கு வீட்டு வசதியே இல்லைன்னு தெரியும், எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லைன்னு தெரியும். இவனையும் நம்பி பிள்ளைகள் இறங்கி போறதை பார்க்கும் பொழுது எனக்கு நம்முடைய இருதயம்லாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறதுன்னு தெரியல. அந்த பிள்ளைகள் கடைசியில் போய் இருந்து அழும், ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுது ஒரு பிரோஜனமும் இல்லை, ஒரு பிரோஜனமும் இல்லை. இன்னைக்கு அந்த கண்களை நீ சரிப்படுத்தணும், உன் கண்ணை நீ சுத்திகரிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு மனிதன், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொன்னா கர்த்தருடைய பாவத்தை மன்னிக்கிறார். அல்லேலூயா. இதில் இருக்கிற எல்லாரும் பாவம் செஞ்சோம், தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது அவர் என் பாவத்தை மன்னிக்கிறார், என் அக்கிரமத்தை மன்னிக்கிறார், என் மீறுதல்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க பாருங்க, ஒரு மனிதனை, ஒரு தகப்பன், ஒரு பிள்ளை வந்து நல்ல பாவம் செஞ்சு கொண்டே இருந்துச்சான். அப்போ அந்த தகப்பன் சொன்னாரா, ஏண்டா இவ்வளோ பாவம் செய்கிற, ஏண்டா இவ்வளோ அக்கிரமம் செய்கிற, ஏண்டா எங்களெல்லாம் இவ்வளோ வேதனைப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. ஒரு நாள் அது தகப்பன் சொன்னாரா, ஒரு பலகை எடுத்து கொடுத்து ஒரு ஆணியை எடுத்து கொடுத்தார். நீ என்ன செய், நீ எப்பெல்லாம் பாவம் செய்கிறியோ, எப்பெல்லாம் உனக்குள்ள கோபம் வந்து எல்லாரையும் பகைக்கச்சு பாவத்திற்கு உள்ளாகும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணி அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த வாலிபனும் என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணியா அடித்து வச்சிருக்கிறார். ஒரு நாள் மனம் திரும்பி விட்டான். அப்பா நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு அந்த பிள்ளை தகப்பனிடத்துல கேட்குதான். அப்போ தகப்பன் சொன்னாராம், சரிப்பா பரவாயில்ல, நீ மன்னிச்சிட்டேன், நீ என்ன எவ்வளோ தூரம் காயப்படுத்தினி அதெல்லாம் வச்சு நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு ஆணியா நீ பிடுங்கு அப்படின்னு சொன்னாராம். இப்போ ஆணி அவன் எல்லாம் பிடுங்கிட்டான். அந்த ஆணி, அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மைதான், அவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது உண்மைதான், அவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த பலகையில் இருந்த காயத்தை என்ன செய்ய முடியலை, மாற்ற முடியலை. அதே போலதான் நீ செய்கிற தவறுக்கான தண்டனை உனக்கு உண்டு. தண்டனைனா மன்னிப்பு உண்டு. தேவனுடைய சமூகத்தில் என்ன உண்டு, மன்னிப்பு உண்டு. ஆனா நீ செய்த அந்த காரியத்திற்கு வேண்டியதான தண்டனை அல்ல, அதனுடைய பிரதிபலிப்பை நீ சுமந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அதனுடைய பிரதிபலிப்பு உன் வாழ்க்கையில வந்துதான் ஆக வேண்டும். ஆனா மன்னிப்பு உண்டு. ஆனா என்ன உண்டு சொல்லுங்க, மன்னிப்பு உண்டு. ஆனா அந்த மன்னிப்புக்கு பதிலாக நீ செய்த அந்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் உனக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசிக்க பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொண்டு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். ஒரு நிமிஷம், மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். மேலே இருக்கிறதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க செய்ய மாட்டோம். ஆனால் பகை என்பது ஒன்று இருக்குதா இல்லையா நம்மளிடத்துல? ஹலோ, பக்கத்து வீட்டுக்கு சண்டை இருக்குதா இல்லையா? வீட்டுக்குள்ளேயே சண்டை இருக்குதா இல்லையா? அப்போ இதுவும் மாம்சத்தின் கிரியைகள் தான். ஏதோ விபச்சாரம் மட்டும் இல்லை, ஏதோ காம விகாரம் மட்டும் அல்ல, விக்கிரக ஆராதனை மட்டும் அல்ல. நீ உன் கூட இருக்கிற உன் சகோதரனை நீ பகைத்தாலே அதுக்கு பேர் தான் என்னதான்? சொல்லுங்களேன், மாம்சத்தின் கிரியை தான். கர்த்தர் என்ன செய்தார்? பகையை உடைத்து இரு தரத்தாரையும் ஒன்றாக்குகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருப்பாரானால், ஒரு தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்குமானால் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? சத்துருக்களையும் சிநேகிக்கிற இருதயம் தான் எனக்கு இருக்கும். அல்லேலூயா.
எப்படி இருக்குமா? எனக்கு தீமை செய்தவர்களையும் நேசிப்பதுதான் என் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கற்றுக் கொடுப்பார். மாம்சத்தின் கிரியை எனக்குள்ள இருக்குமானால் இன்னும் நான் பகை உணர்வோட தான் இருப்பேன். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். தன்னை அடித்தவனை கூட மன்னிக்க தான் செஞ்சார். ஏன்? அது ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்ததுனால தான் அவனால முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பகையோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்னும் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் இன்னும் மாம்சத்திற்குரியவர்களாக தான் இருக்கிறீர்கள். அடுத்த வாசிங்க. குரோதங்கள் போதும். வைராக்கியம், குரோதம், வைராக்கியம் இருக்குதா இல்லையா? செத்தா கூட நான் இவனை முழிச்ச மாட்டேன், இவன் செத்தா கூட நான் இவன் வீட்டில் கால் வைக்க மாட்டேன். இருக்குதா இல்லையா? ஒய், ஏன்? அங்க ஆவியானவர் இல்லை, அங்க பிசாசினுடைய கிரியை தான் உங்களுக்குள்ள இருக்குது. நமக்குள்ள என்ன கிரியை தான் இருக்குது? மாம்சத்தின் கிரியைகள் தான் இருக்கு. இந்த உலகத்தின் வேற்றபடி உலகத்தை ஒத்து போகிற ஒரு அனுபவம் தான் என்னிடத்துல இருக்கிறது. உலகம் என்ன வைக்கிறதோ, உலகத்தினுடைய என்ன கிரியை இருக்கிறதோ அதே கிரியை தான் என்னிடத்தில் இருக்கிறது. அப்ப இந்த கிரியை வச்சுட்டு ஆவியானவரே ஆவியானவரை கூப்பிட்டால, நீ மாறுனாதான், அந்த கிரியையை விட்டு கொடுத்தா மட்டும்தான் ஆவியானவர் உனக்குள்ள இருந்து சத்துருவையும் நேசித்து அவனை அன்பு செலுத்த என்னால முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா என்னால் அன்பு செலுத்த முடியாது. கிறிஸ்துவின் அன்பு என்னிடத்துல இல்லைன்னா மற்ற ஆத்துமாக்களை குறித்து தானே எந்த ஒரு கரிசனையும் இருக்காது. ஹலோ, ஆத்துமாக்களை குறித்த கரிசனை இருக்குன்னா யாருடைய சிந்தை? அது கிறிஸ்துவனுடைய சிந்தை. அப்போ பகை என்பது யாரை காண்பிக்கிறது? வைராக்கியம் என்பது யாரை காண்பிக்கிறது? மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அடுத்த வாசிங்க. கோபம் வருதா இல்லையா? வரணும். மனுஷனா இருந்தா கோபம் வரணும். மனுஷனா இருந்தா சொல்லுங்க, என்ன வரணும்? கோபம் வரணும். எவ்வளவு நேரத்தில் சரியாகணும்? 12 மணி நேரத்தில் சரியாகணும். இந்த 12 மணி நேரத்தில் சரியாகலைன்னா அதன் பிறகு என்ன கிரியை செய்யுமா? பிசாசு கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவான். அதுக்குள்ள ஒப்புரவாகி விடணும். நம்ம ஒப்புரவாகிறோமா? எத்தனை மணி நேரம் ஆனாலும் ஒப்புரவாக மாட்டேங்கிறோம். அடுத்தது சண்டை. எப்போ பார்த்தாலும் சண்டை. இங்க இருந்து பிளைட் அங்க போகுது, அங்க இருக்க பிளைட் இங்க வருது. வழக்கமாறு பார்த்தா அங்கே பரவாயில்ல, நான் அடி வாங்காமல் எப்படியோ தப்பிடலை அப்போ சில வீடுகளில் வரும்போது. ஏன்னா அங்கேருந்து ரோட்டுக்கு வருது, வழக்கமாறு பாத்திரம் எல்லாம் வருது. நம்ம அப்போ தான் போய் நிற்கிறோம். சரி பரவாயில்ல. இப்போ யாருக்கு சண்டை? ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள சண்டை வரக்கூடாது. சண்டை வந்தாலும் உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், பிரச்சனைன்னு ஒன்று வந்தாலும் அந்த இடத்துல ஒரு மனதை உருவாக்குவதற்கு நம்மளால் என்ன செய்யணுமோ, என்ன விலைக்கிரயம் செலுத்தணுமோ அதை நீங்களும் நானும் செய்யும் பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுகிறீர்கள். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மனதை கொண்டு வருவதற்கு முடிய மாட்டேங்குது. இன்னும் யாரெல்லாம் பிரிக்கலாம், யாரெல்லாம் சண்டை வைக்கலாம், நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் சண்டை வைக்கலாம், யாரோட பகையா வைக்கலாம், யாருக்கு வீட்டுக்கு போகக்கூடாது, இதுதான் நம்ம வச்சிருக்கிறோம். அதல்ல கிறிஸ்தவம், அதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் அதல்ல. கிறிஸ்தவம் என்பது எல்லா ஜனங்களையும் நேசிப்பது தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கிறது? மாம்சத்திற்குரியவர்கள் இன்னும் மாம்சத்திற்கு ஏற்றபடி நாம் நடக்கக்கூடாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார். அதுதான் கலாத்தியருக்கு எழுதுகிறார். அடுத்தது பிரிவினைகள். அவ பிரிவினைன்னு ஒன்று வருதுனால அங்க என்னதான் உண்டு? சொல்லுங்களேன். சண்டை வந்துடும். பிரிவினை வரவே கூடாது. அதனாலதான் அன்னைக்கு மோசேயினுடைய கரத்துக்குள்ள ஜனங்களை கொடுத்த பிறகு எத்தனையோ பிரிவுகள் வந்தாலும் அந்த பிரிவுகள் எல்லாம் அழிந்து போனது. ஏன்னா கர்த்தர் ஒரு தலைவனை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிரிவினைக்கு ஏன் இடம் கொடுக்கணும்? நம்ம பிரிவினை கொண்டு வர்றது யாரு? சொல்லுங்களேன். இப்ப பிரிவினையை கொண்டு வர்றது யாருடைய வேலை? பதில் சொல்லுங்கம்மா. யாருக்கு வேலை? அப்போ உனக்குள்ள இருந்து ஒரு பிரிவினை வருதுன்னா உனக்குள்ள யாரு இருக்கா? நான் சொல்லலப்பா, என்ன? அப்போ ஒரு மனத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரிவினை எங்கேயுமே கர்த்தர் விரும்பல. அந்த பிரிவினையை ஒன்றாக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எனக்காக மரித்திருக்கிறார். அல்லேலூயா. பிரிவினையை உடைப்பதற்காக தான் இந்த உலகத்தில் கிறிஸ்து என்கிற இரட்சகர் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு பிரிவினை என்று ஒன்று வருகுமானால் நல்லா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் கிறிஸ்துவனுடைய கிருபையையும் நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம்.
பிரிவினை எந்த சூழ்நிலையும் வரக்கூடாது. சபைக்குள்ள வரக்கூடாது, குடும்பங்களுக்குள்ள வரக்கூடாது, திருமண உறவில் வரக்கூடாது, கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடாது, பிள்ளை பெற்றோர்களுக்குள்ள அந்த பிரிவினையின் ஆவி வரக்கூடாது. அந்த பிரிவினையின் ஆவி வருதுன்னா அங்க கடிஞ்சு ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும். நம்ம இதெல்லாம் நம்ம செய்யறதில்ல. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் தான். அடுத்தது மார்க்க வேதங்கள். மார்க்க வேதங்கள் என்ன? நான் ஒரு சத்தியம், நீ ஒரு சத்தியம், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் பொய், இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பைபிளுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள், இதுக்கு நமக்கு செட் ஆகாது. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது? மார்க்க பேதங்கள். எனக்கு விரும்புறதை போல நான் பேசணும் அப்படியானால பைபிள் என்ன சொல்லுது தான் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாமும் மாம்சத்தின் கிரியைகளாக தான் இருக்கிறோம். ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்ற ரகசியங்களோடு நடந்து கொள்கிறான். மாம்சத்திற்குரியவன் மாம்சத்திற்கு ஏற்றபடி அவன் நடக்கிறான். இப்ப இன்னைக்கு நான் எதன் அடிப்படையில் நான் நடக்கிறேன்? சொல்லுங்க, ஆவிக்குரியவர்கள் தானா? உங்களை குறித்து நீங்களே ஒரு கேள்வியை எழுப்புங்க பார்ப்போம். நான் ஒரு ஆவிக்குரியவனா? இந்த கிரியைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்குதுன்னா அது என்ன கிரியையா? மாம்சத்தின் கிரியைகள். இதை அழிப்பதற்கு இந்த தேவனுடைய அக்கினி நம்மளை எரிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வேண்டாத பலகீனங்கள் எல்லாம் அக்கினிக்குள்ளே கொடுக்கணும். அதான் ஆவியானவருடைய அக்னியான அபிஷேகம் நமக்குள்ள வர 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 அந்த வேர்கள் நமக்குள்ள இருதான் இருக்கும். ஏன்னா நீ பாவத்தில் வேர்தரிக்கப்பட்டவன். சொல்லுங்க, அக்கிரமத்தில் வேர்தரிக்கப்பட்டவன். உன்னுடைய அடி வேரானது அந்த வேர் எரியணும். அந்த வேர் என்ன செய்யணும்? சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தின் வேர்கள் என்ன செய்யணும்? எரியணும். அது சும்மா எல்லாம் எரியாது. காத்து கிடக்கணும், தேவ சமூகத்துல காத்து இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நான் நேற்று ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு ஒன்று உணர்த்தினார். ஆண்டவரே, நான் நேற்று ஜெபிக்க, ஆண்டவரே, நான் இந்த பலிபீடத்தில் உங்களை ஜீவ பலியா, ஒரு தகன பலியா நான் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சதுதான் உண்டு. அப்படியே முழங்கால நின்று தான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். 2 தொடையிலையும் பார்த்தீங்கன்னா சரியான வலி. ஆனாலும் அதிலேயே தான் நின்று ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, பல நாட்களா எங்கள் வீட்டம்மா வேற சொல்லுவாங்க, இப்படி ஆடி ஜெபம் பண்ணாதுங்க, முழங்காலையே நின்று ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேக் பெயின் இருந்ததுனால அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் பரவாயில்ல, கர்த்தருக்காக நிப்போன்னு சொல்லி ஜெபம் பண்ணா, அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். உன் பலத்தினால, இது நம்முடைய தொடை என்கிறது நீங்கள் என்ன செய்றீங்க தெரியுமா? பலன். நம்முடைய பலன் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம்? கால் தானே. நம்ம தொடை பகுதி தான் என்னது சொல்லுங்களா? எது? பலன். தொடை பகுதி பலன் இல்லைன்னா எல்லாமே சரீரம் என்ன ஆயிரும்? சோர்ந்து போய்கிறோம். அப்போ அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ஆடு மாடுகளை பலி செலுத்தும் பொழுது, தகன பலியாய் கொடுக்கும் பொழுது சந்துகள் எல்லாம் எடுத்து என்ன செய்வாங்களாம்? எரிப்பாங்களாம், பலி செலுத்துவாங்க. முன்கால் என்ன செய்வாங்க? தொடை முன்ன வர கால்களில் இருக்கிற ஆடு மாடுடைய சந்தை அப்படியே வெட்டி அப்படியே தகன பலியா எரிய வைப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, அது என் பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலனை நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு இந்த தொடையில் இருக்கிற அந்த வலியை நான் அவருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இனி நானே உனக்கு பலனாக இருப்பேன். அதுதான் முழங்கால் ஜெபத்தினுடைய அர்த்தம். எனக்கு தெரியல, நிறைய புக்கு படிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நிறைய புக்கில் எழுதியிருப்பாங்க, முழங்கால்னு ஜெபம் பண்ணா அப்படி நடக்கும், இப்படி இருக்கும், அது ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக நான் புரிஞ்சு கொண்டது என்னன்னா, என் பலனில் நான் முழங்கால நான் நின்று ஜெபிக்கும் பொழுது என் பலனை கர்த்தருக்கென்று கொடுத்து விட்டு அவருடைய பலனை நான் தரிப்பித்துக் கொள்ளுகிறதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது என்னையே, என் பலனையே நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவரையே தகன பலியாய் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது 2 நாட்களா அதுக்காக தான் ஜெபித்தேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா எனக்கு வலியே குறைஞ்சிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னு வச்சுக்கலாம், இங்கே நடத்தி முடிக்கிறோன்னு இல்லையா வீட்டில் படுத்துருவேன். அதை பூட்டிட்டு எப்பண்டா படுத்துடலான்னு நான் பிளான் பண்ணுவேன். அவ்வளோ வலி இருக்கும். 15 நிமிஷம் தாண்டி என்னால் நிற்கவே முடியாது, அவ்வளோ வலி இருக்கும். நேர போய் படுத்துருவேன். கொஞ்ச நேரம் படுத்து எழும்புனாதான் அடுத்த ட்ரஸ்ட். அல்லேலூயா. பைக்கில் போனால் உள்ள பெல்ட் போடாமல் என்னால் நினைச்ச முடியாது. பெல்ட் போட்டுட்டு தான் சில நேரம் போவேன். அந்த அளவிற்கு பலகீனமா இருக்கிற அந்த பலகீனத்தை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவே. அல்லேலூயா. என் பலன் அல்ல, அவருடைய பலன் எனக்குள்ளே ஆளுகை செய்யுமானால் இன்னும் நான் பலன் உள்ளவனாய் மாற முடியும்.
அதுக்கு தான் நம்முடைய பலன் அவருக்கு கொடுக்கணும்னா, நான் தகன பலியை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னா, என் கால் இருக்கு பாருங்களேன், தொடை இருக்கு பாருங்களேன், அது வலிக்கும், வலி எடுக்கும், பலகீனம் இருக்கும். ஆனாலும் நின்று அது அப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் நிற்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அக்கினி, ஒரு சூடு தானாவே வந்துடும். அல்லேலூயா. அதுதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தான் முழங்கால் ஜெபம் நம்ம போடுற காரணமே அதுதான். கர்த்தர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15, 17 வசனத்தை வாசிக்கலாம். அடுத்தது வாசிங்க. யோவான் 2, 15, 17. யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனமா? சரி, 1 யோவான் வாசிங்க. 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இன்னைக்கு யாருக்கு அன்பு கொடுக்கிறோம்? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில யாருக்காக நான் அதிகமாய் சிநேகிக்கிறேனோ அதுக்கு பேர் தான் விக்கிரகம். என் பிள்ளைகளை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், என் தொழிலை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். தேவனை காட்டிலும் எனக்கு எது அதிகமாய் முக்கியமாக தோன்றுகிறதோ அதற்கு பெயர் தான் விக்கிரகம். சொல்லுங்க, அதுக்கு பேர் தான். அதனால கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் அன்பாய் அல்ல, அவன் உலகத்தில் அன்பாய் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜீவனத்தின் பெருமை. 3 பாவத்தை குறித்து சொன்ன. 1 கண்களின் இச்சை, 2 மாம்சத்தின் இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை. எனக்கு என்ன தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? என் குடும்பம் என்னன்னு தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நான் எங்க இருந்து வந்தேன் தெரியுமா? என்ன மாதிரி யாரு தெரியுமா? கணவன்கிட்ட சொல்றது, நான் யார் தெரியுமா? என் குடும்ப பின்னணி என்ன தெரியுமா? நானும் உன்னை கெட்டிட்டு அழுறேனே பாரு. புருஷன் சொல்லுவான், எவ்வளவோ அழகான பிள்ளைகள் எல்லாம் இருந்து ஒன்ன நான் கெட்டிட்டு அழுறேன் பாரு. சொல்லுமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? உங்களுடைய மௌனமே எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆம் பாஸ்டர், மௌனம் சம்மதம் தான். பெருமை என்ன? பெருமை வந்து என்ன செய்ய போற? பெருமை வந்தா நீ விழுந்து போறேன்னு அர்த்தம். யாருக்குள்ள எல்லாம் பெருமை வந்து அவெல்லாம் விழுந்து போயிட்டான். பிசாசுக்குள்ள, லூசிபருக்குள்ள வந்தது என்னது? என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு. பெருமை வந்ததுனால தான் விழுந்து போனான். அவன் விழுந்தது மட்டும் இல்ல, அவனோடு கூட இருக்கிற எல்லாரையும் வேதனையும் படுத்தி கொண்டு இருக்கிறான்.
அப்படின்னா புறஜாதிகள் நடக்கிறதை போல நான் நடந்து கொள்ளக்கூடாது. புறஜாதிகளுக்குள்ள நடக்கிறதை போல நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்து கொள்ள கூடாது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 4:3 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 4:3. சென்ற நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சையையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வரி கொண்டு அருவருப்பான விக்கிரகங்களை தன்னை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவளோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு புறஜாதி ஜனங்கள் செய்கிறதை போல நீங்களும் அந்த வலையில நீங்கள் விழாமல் இருந்ததுனால உங்களை தூசிக்கிறாங்க. இப்போ பாருங்க, குடிக்கிறவங்க 2 நண்பர்கள் டெய்லி குடிக்கிறாங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஒருத்தன் மனம் திரும்பிட்டான். இப்போ மனம் திரும்பினவன் மனம் திரும்பாதவனை பார்த்து என்ன சொல்லுவான்? தூசிப்பானா என்ன செய்வான்? ஹலோ, தூசிப்பானா தூசிக்க மாட்டானா? பாவத்தில் இருக்கிறவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டான். இப்போ பாவியான மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆனவனை பார்த்து என்ன சொல்லுவான்? ஒன்னெல்லாம் எனக்கு தெரியாதா, நீ எல்லாம் ஒரு காலத்துல இப்படித்தானே இருந்தா, என் கூடயே நானே உனக்கு ஊத்தி கொடுத்தேன்தான்டா, நீ எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? தூசித்து தெளிவான். ஏன்னா உலக மார்க்கத்தின்படி நீ செய்யக்கூடாதுன்னு தான் பைபிள் தெளிவா சொல்லுது. நம்ம என்ன செய்யறோம்? என்ன சொல்றோம்? உலக வழக்கத்தின்படி தான் நம்ம என்ன செய்யறோம். உலக காரியத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உலகம் என்ன சொல்லுமோன்னு நம்ம பயந்து 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 பயந்து, ஐயோ உலகம் என்ன சொல்லும் பிரதர் பாஸ்டர், இதை நம்ம செய்யாம இருந்தா எப்படி? சொல்றோமா இல்லையா? செய்யறோமா இல்லையா? அப்போ கீழ்ப்படியாமை என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஒன்று மனசாட்சியின் சத்தம், 3 சத்தம் உன்னை கேட்க. ஒன்று மனசாட்சியின் சத்தம் உன்னை எப்போதும் வாதித்து கொண்டே இருக்கும். நான் செஞ்சது தவறு, நான் பண்ணினது தவறு, இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்க கூடாது என்கிற சத்தம் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். 2வது பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் உனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அன்னைக்கு தாவீது பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் அங்கே குறுக்கிட்டு நீ செய்யாத பண்ணாதன்னு பல முறை வாதிட்டார். ஆனாலும் தாவீது அதை மீறி போய் செய்வதற்கு கண்களின் இச்சையும் மாம்சத்தின் பெருமையும் அவனுக்குள்ள என வந்து ஜீவனத்தின் பெருமையும் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் தேசத்தில் ஒரு பெரிய ராஜா என்கிற பெயர் இருந்தாலும் அவனிடத்தில் ஒரு கரை என்கிற ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் வரதான் செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, நீ டிவியை திறந்து பார்த்தாலே அந்த சத்தம் கேட்கும். நீ செய்த தவறுகளாக இருக்கட்டும், நீ செய்கிற குணங்களாக இருக்கட்டும், நீ மாற வேண்டிய கிரியைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று தேவனுடைய சத்தம் இன்றைக்கும் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. கேட்காம எங்கேயுமே இல்லை. சொல்ல முடியுமா பாஸ்டர், என் காதுகளில் தேவனுடைய சத்தம் என்ன, நீ நல்லா உருப்படியாக வாழுடா அப்படின்னு சொல்றதற்கு தேவனுடைய சத்தம் எங்கேயுமே கேட்கலன்னு சொல்ல முடியுமா? எங்கேயும் சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அடுத்தது உலகத்திற்கு ஏற்றபடி நடக்கிறவர்களாய் மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம நடத்துகிறோம் பிசாசுக்கு ஏற்றபடி நாம் நடக்கிறோம். அசுத்த ஆவிகளுக்கு ஏற்றபடி நாம் நடக்கிறோம். பாருங்க, இந்த ரேடியோ நீங்க முன்னாடியெல்லாம் ரேடியோ இருக்கு இல்லையா, இப்போ செல்ஃபோனை வச்சுக்கலாமே. இப்போ செல்ஃபோனு டவர் எங்கேயோ இருக்கு, என் கையில் இருக்கிற ஃபோனுக்கு ஃபோன் வருதா இல்லையா? ஒரு அலை கற்றை வீசுகிறது இல்லையா, ஒரு அலை இல்லையா, ஏதோ ஒரு அலை தான் நமக்கு என்ன செய்கிறது, நம்முடைய தொடர்பை இன்னொருவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்போ ஆகாயத்தில் போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அந்த கிரியைகள் என்னை கொண்டு இந்த உலகத்தில் ஏதோ செய்வதற்கு முயற்சி செய்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு ஆகாயம் அப்படின்னா 3 வானங்கள் இருக்கிறது. எத்தனை வானங்கள் இருக்கிறது? 3 வானங்கள். பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் 3வது வானம் வரையிலும் எடுக்கப்பட்டேன். 3வது வானம்னா பரதேசி என்று அர்த்தம். சொல்லுங்க, எங்க என்ன அர்த்தம்? இப்போ பிசாசிற்கு ஏற்றபடி நம்ம வாழ்றோம். இன்னைக்கு பிசாசு நினைக்கிற காரியத்தை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம். ஏன் கேட்குறீங்களா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நான் மரித்து போனேன்னு வச்சுருங்களேன். நான் மரித்து போனேன், எல்லாரும் கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, எல்லாரும் திரும்பி. நான் மரித்து போனேன். நான் மரித்து போனால்
என்னுடைய ஆவி எங்கே போகும்? கர்த்தரிடத்துல போகும். ஆத்மா எங்கே போகும்? இதை மூன்றாவது வானமாகிய பரதேசில என்ன செய்யும்? இளைப்பாரி கொண்டிருக்கும். எதற்காக இளைப்பாரி கொண்டிருக்கும்? நியாய தீர்ப்புக்காக என்னுடைய ஆத்மா காத்திருக்கிறது. சரி, இந்த சரீரம் என்ன செய்கிறது? மண்ணுக்கு மண், குப்பைக்கு குப்பா மாறிடுது. அதுக்கப்புறம் இங்க யார் இருக்கிறா? இது பைபிள் நீதியை சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? யாருப்பா இருக்கிறா? யாரும் இல்லை. யாரும் இல்லாத ஒன்றுக்கு போய் கொண்டு ஆரம் போடுறோமே. யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியுது, யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் என்ன செய்றேன்? அப்ப யாருக்கு போடுற? நீ யாருக்கு இப்போ ஆரம் போடுற? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. யாராவது அங்கே இருக்காங்களா? அப்போ இன்னைக்கும் நான் யாருடைய காரியத்தை இன்னும் நான் டீப்பாக அதை கொண்டு போனால் அதோட ரகசியத்தை நான் போகிறேன். இன்னொரு நாளுக்கு அது சித்தமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போது நல்லா புரிஞ்சணும், பிசாசு அது விரும்புகிற ஒன்றை என் மூலமாய் செய்ய வைக்கிறது. அது சந்தோஷப்படுகிறதற்கு என்னை கொண்டு அதை செய்ய வைக்கிறது. அதுக்கு கனத்தை கொடுப்பதற்காக அது என்னை கொண்டு அதை செய்ய வைக்கிறது. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் நான் சொன்னது மட்டும் புரிஞ்சுது? அப்ப நான் இதுவரைக்கும் யாரும் மகிமைப்படுத்துகிறேன்? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான் இல்லையா? இப்போ யாரோ ஒன்று சந்தோஷமா இருப்பதற்காக, யாரோ ஏதோ சந்தோஷப்படுவதற்காக பிசாசானவன் காற்றலையில வந்து என்னுடைய இருதயத்தில் வந்து என் இருதயத்துக்குள்ள ஏதோ ஒன்று செய்வதற்கு அவன் தூண்டுகிறான். அதற்கு நான் இடைப்பட்டு அதற்கு நான் என்ன செய்கிறேன்? கனப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு ஃபோட்டோ தான் வேணும். எதுக்கு? அந்த ஆளுக்கு என்ன வேணும் சொல்லுங்களேன்? அவ்வளோதான் வேணும், வேற ஒன்றும் வேண்டாம். அதுக்குள்ளே வந்துடும். வந்தால் என்ன நடக்கும்? நம்ம தான் அதை கனப்படுத்துகிறோம். ஆனால் நான் யாரு? இப்போ கூட்டி வலுத்தி வச்சதெல்லாம் யாரு? சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானா ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அப்போ இதெல்லாம் கெடுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் யாரு? பாஸ்டர் நைட்டு தூக்கம் வரல பாஸ்டர், ஐயோ நைட்டு 12 மணிக்கு ஏதோ ஒன்று என்ன அமுத்துது பாஸ்டர். எங்கம்மா போகுது? உலக வழக்கத்தின்படி நடக்கிறதா? நீங்க நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு ஒரு ஆளு எனக்கு சிரியா வந்துச்சு. ஒரு ஆள் பச்சை ஓலை எடுத்து போட்டாங்க. சரி பரவாயில்ல, பச்சை ஓலை தானே, நான் இதுக்காவது நிழலுக்கு போடுறாங்கன்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா அதை பின்னி போட்டால் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் சாந்தியம் அப்படி. என்ன என்னது எளவு மறந்து போச்சு. என்னப்பா அது? ஏதோ ஒரு முறைன்னு வச்சுருங்களா? அவங்க ஏதோ சொன்னாங்க, அது ஒரு முறை. அப்போ என்ன இது முறையினுடைய அர்த்தம் என்ன? அது பச்சை கலரு, அது ஆசீர்வாதமானது அப்படின்னாரு. அப்ப பச்சை ஓலையில இருக்கிற விசுவாசம் யார் இடத்துல இல்லை? செல்லுங்கடி, உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். இல்ல பச்சை ஓலையில இருக்கிற விசுவாசம் கூட கிறிஸ்துவனிடத்துல இல்லையே. பச்சை ஓலையில இருக்கிற செழிப்பு, அந்த பச்சை ஓலையை உருவாக்குனதே யாரு தான்? சொல்லுங்களேன், கர்த்தர் தானே. அவர் என் பிள்ளைக்கு வந்தா போதும்னு நம்ம நினைக்கிறது இல்லையே. நம்ம அந்த சாங்கியை அது என்னது ஒரு முறையை கொண்டு வந்து பச்சை வாழையை போட்டா என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்குன்னு உலகம் வைக்கிறதே தானே நம்ம இன்னைக்கு வைக்கிறோம். அப்போ பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வருதா? உலகத்தினுடைய கிரியைகள் வருதா? ஹலோ, எங்கம்மா இருக்கிறீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை. எங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு நமக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நானும் கிறிஸ்தவன், தடி எடுத்தவெல்லாம் பாஸ்டரா சொல்லுங்க. தடி எடுத்தவன் உங்களை சொல்லல, என்ன சொல்றேன்? இந்த பாஸ்டர் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தார்? தடி எடுத்தவன் எல்லாம் சொல்லுங்களா? தடி எடுத்தவன் எல்லாம் பாஸ்டரா? அப்ப பிசாசனுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி நான் நடக்கக்கூடாது. அப்ப வெளிமண்டலம் என்று சொல்லும் பொழுது அங்கு பிசாசு என்ன செய்கிறான்? ஆளுகை செய்கிறான். இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதி காற்றுக்குள்ளதான் ஆளுகை செய்கிறான். சொல்லுங்க, எங்க ஆளுகை செய்கிறான்? இப்போ ஏற்கனவே நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன் நான் நினைக்கிறேன். இப்போ கன்னியாகுமரியில் நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும் பாருங்க. கன்னியாகுமரியில் இருந்து இன்னைக்குள்ள பேப்பர்னா கன்னியாகுமரியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு வச்சுருங்களேன். நல்லா புரிஞ்சிடும். ஏன் அதை உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண, கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட் அப்படியே அந்த காற்று என்ன செய்யும்? மரண வாசனை அப்படியே வீசி 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 நேர திருநெல்வேலிக்கு வரும். திருநெல்வேலியில் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தும். அப்படியே கொண்டு வந்து திருநெல்வேலி, மதுரை அப்படியே கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து என்ன செய்யும் முடியும்? பேப்பர் எடுத்து பாருங்க.
செய்தியில் கேட்டு பாருங்க, ஒரு மேப்பு போட்டு பாருங்க. இப்போ சென்னையில இருந்து அப்படியே வருதுன்னு வச்சுருங்களேன், அப்படியே பெங்களூருக்கு போயிடும் அந்த மரண காற்று. போகிற வழியில் அந்த காற்றில் யாரெல்லாம் அகப்படுறாங்களோ அவங்கெல்லாம் ஆக்சிடென்ட்டில் மரணம் 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 அப்படியே போயிடும். மரணங்கிறது சாதாரணமானதல்ல, விபத்து என்பது சாதாரணமானதல்ல. நீங்கள் நினைக்கிறீங்க விபத்தெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது இல்லை. அது காற்றுகளின் மூலமாய் வெளிப்படுகிற அந்த கிரியைகளில் அநேகர் சிக்குண்டு கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு ஆதாமினுடைய பாவம், கீழ்ப்படியாத அந்த பாவத்தினுடைய சாபத்தினுடைய அந்த வேரினுடைய பிசாசினுடைய அடிமைத்தனம் தான். நான் பிறக்கும் பொழுதே எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நான் பிறக்கும் பொழுதே கீழ்ப்படியாமை என்கிற குணம் எனக்குள்ளே வந்துடும். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொன்னால் பிள்ளை பொறுமையாக இருக்குமா? கத்தி ஆர்ப்பாட்டம் போட மாட்டேங்குது. கீழ்ப்படிதா? நம்ம பிள்ளைங்க சின்ன வயசுலேயே நீங்கள் சொல்லி கொடுக்கறதற்கு முன்பதாகவே அந்த பிள்ளைக்கு என்ன ஏமாத்துறது கற்றுக்கொண்டு கொள்ளுகிறது. ஏன்? அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு வச்சுருங்களேன், உடனே சத்தம் போட்டுறோம். ஏன்? அதுக்கு பசி இருக்கிறதுனாலயா? நம்ம உடனே என்ன நினைப்போம்? ஐயோ பிள்ளைக்கு பசி வந்திருக்கு போல இருக்கு, நம்ம என்ன செய்யணும்? ஓடி போய் பால் கொடுப்போம். அந்த பிள்ளை குடிக்காது. ஏன்னா அந்த பிள்ளை அப்பவும் நம்மளை என்னதான் செய்யுது? அது யார் கற்றுக் கொடுத்தது? அந்த பிள்ளைக்கு இது யார் சொல்லி கொடுத்தது? அப்போ ஆதாம் ஏவாளுக்குள் இருந்த அந்த கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவத்தில் இருக்கிற அந்த பிசாசு இன்னைக்கு எனக்குள்ளேயும் கிரியை செய்து கொண்டுதான் வரும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீ கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. கீழ்ப்படியாத பிள்ளைகளில் என்ன உண்டாகுமாம்? தேவ கோபாக்கினை உண்டாகும். அந்த கீழ்ப்படியாமல் இருக்கிற உங்களை தான் கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்தின் வல்லமையினால உங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சதுனால தான் இந்த தேசத்தில் இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு நீங்கள் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். யோவான் 14:30 சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பிசாசு அந்த ஆகாயத்து பிரபு குறித்து அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. சொல்லுங்களேன். 14 வாசிங்க. 14:30. அப்போஸ்தலர்கள் 14:30. 14:30. நான் உங்களோடு அதிகமாக இனி பேசுவதில்லை, இனி உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் இடத்தில் எனக்கு ஒன்றுமே. அப்ப பிசாசு வாண்டத்தில் வரணும்னா பிசாசுடைய கிரிய வாண்ட இருந்தால் தான் அது வாண்ட வரும். பிசாசுடைய செயல்பாடு உன்னிடத்தில் இருந்தால் தான் பிசாசு உனக்குள்ள வருவான். இதே மாதிரி சொல்ல முடியுமா? என்கிட்ட கர்த்தரிடத்தில் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, பிசாசுக்கு என்னிடத்தில் எனக்கு எதுவுமே இல்லைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிசாசுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படியாமை என்பது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய சித்தத்திற்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்ற அர்த்தம். தேவ சித்தத்துக்கு நான் எதிர்த்து நிற்கிறவன். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சித்தத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெளிவாய் சொல்லி கொடுத்திருந்தார். அப்ப இன்னைக்கு நான் தேவனுடைய சத்தத்திற்கும் வேத வசனத்திற்கும் தேவ சபைக்கும் நான் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நான் தேவ சித்தத்திற்கு எதிராக நிற்கிறேன் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவ சித்தத்திற்கு சொல்லுங்களேன், எதிராய் நிற்கிறேன். தேவ சித்தத்திற்கு நான் எதிராக நான் நிற்பேனே, ஆனால் நான் என்னை படைத்த தேவனுக்கு நான் எதிராக நிற்கிறேன். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதில்ல, வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதில்ல, என் மனசாட்சிக்கு நான் கீழ்ப்படுகிறதில்ல. கீழ்ப்படியலைனா நம்ம ஒரு காலத்தில் யாருக்கு எதிராக இருந்தோம்? தேவனுக்கு நாம் எதிரானவர்களாக இருந்தோம். இன்றைக்கும் நான் அப்படிதான் இருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, கீழ்ப்படியாதவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது கடைசியா, தேவனுடைய அழைப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாத மனிதர்கள் தேவனை எதிர்க்கும் சாத்தானின் ஆவிகள். தேவனை எதிர்க்கும், சொல்லுங்களேன், யோவான் 3:3. தேவனுடைய அழைப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாத மனிதர்கள் தேவனை எதிர்க்கும் சாத்தானின் ஆவிகள். வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக,
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்கணும். பிறக்கிறதுனா என்ன? இனி தாயின் வயிற்றிலிருந்து பிறக்க முடியாது. நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நான் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி நான் நடக்காமல் இருக்க வேண்டுமானால், கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டுமானால், இந்த பாவங்களோ சாபங்களோ என்னுடைய வாழ்க்கையில நான் வராமல் இருக்க வேண்டுமானால், நான் மறுபடியும் பிறக்கணும். எப்படி ஒரு குழந்தையானது தாயின் வயிற்றுக்குள்ள 10 மாதம் தண்ணீரிலே இருக்கிறதோ, தண்ணியில தானே இருக்கும் குழந்தை, ஆமாவா இல்லையா? தண்ணியில இருக்குமா இல்லையா? பனிக்கூடைக்குள்ள தானே இருக்கும். அந்த குழந்தை முழுமையா முங்கி தானே இருக்கும், ஆமாவா இல்லையா? தண்ணி கூடைக்குள்ள முழுமையா முங்கி இருக்கிறதை போல மறுபடியும் நான் என்ன செய்யணுமா? தலையில தெளிக்கிறது இல்லை. ஹலோ, தலையிலே தெளிக்கிறது இல்லை, காலில் தெளிக்கிறது இல்லை. எப்படி மறுபடியும் பிறக்கணும்? அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி நான் என்ன செய்யணும்? எழும்பணும். எழும்பும் பொழுது மறுபடியும் பிறக்கிறேன். அதாவது வேதம் சொல்லுகிறது, 1 கொலோசியர் 1:13 எடுத்து வாசிக்கலாம். நான் முடிக்கிறேன். 1:13. ஒருவர் 2 கொரிந்தியர் 4:4. ஃபர்ஸ்ட் கொலோசியர் வாசிங்க. இருளின் அதிகாரத்தில் நின்று தம்மை விடுதலையாக்கி பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நம்ம சொல்ல முடியுமா? அவர் எதிலிருந்து எனக்கு எடுத்து வந்தார்? எதிலிருந்து என்னை மீட்டிருக்கிறார்? கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து சொல்லுங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்னை உட்படுத்தி இருக்கிறார். நீங்க வந்ததெல்லாம் சாதாரணமால, அவர் உங்க மேல அன்பு கூர்ந்ததுனால. ஹல்லேலூயா. அவர் உங்களை என்ன எதிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரா? இருளின் ராஜ்யத்திற்குள்ள இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இருளுக்குள்ள இருந்தீங்க, பாவத்துல இருந்தீங்க, அக்கிரமத்துக்குள்ள இருந்தீங்க. இந்த அக்கிரமத்துக்குள்ள இருந்த உங்களை தான், மீறுதலுக்குள்ள இருந்த உங்களை தான், சாபத்துக்குள்ள இருந்த உங்களை தான் அவர் எப்படி விடுதலை ஆக்கி இருக்கிறாரோ, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் பரலோகத்திற்கு அவர் உங்களை உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறது. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமா இராதபடிக்கு அவருடைய மனதை அப்ப நமக்கு வெளிச்சம், அவர்களுக்கு நமக்கு வெளிச்சம், அவர்களுக்கு இருள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெளிச்சத்தில் தான் இருக்கிறோமா? வெளிச்சத்தில் தான் இருக்கிறோமா? இன்னைக்கு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு, அந்த அழைப்பில் நம்ம நிற்கிறோமா? எபேசியர் 2:2 எடுத்து வாசிக்கலாம். திரும்ப ஒருக்கா வாசித்து நாம் செபிக்க கடந்து போகலாம். எபேசியர் 2:2. முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் எந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீங்க? கீழ்ப்படியலைன்னா எந்த ஆவிக்குள்ள இருக்குது? நடக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து புதியதாய் மாறணும். அல்லேலூயா. பழைய சுபாவங்கள் அழியணும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மள்ட்ட இருக்க பழையதெல்லாம் அழிஞ்சு புதியவைகளாய் மாறணும். புதிய சுபாவங்கள் மாறணும். சொல்லுங்க, புதிய சுபாவங்கள் மாறணும். பிசாசு நினைக்கிறது என் மூலமா நிறைவேற ஒரு நாளை விட கூடாது. பிசாசு என் மூலமாய் சந்தோஷப்பட ஒரு நாளும், சொல்லுங்களேன், இருக்கட்டு அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருந்தால் ஒன்றும் செய்யாது. இப்போ நீங்கள் சொல்லுங்க, தீர்மானம் எடுங்க, பிசாசுக்கு நீ என்னிடத்துல இடம் இல்லை. இதில் யாருமே சொல்லலை பார்த்தீங்களா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம எங்கே தான் இடம் கொடுத்து வச்சிருக்கோம். எப்படி பாஸ்டர் வெளியில் விரட்டுறது? எத்தனை வருஷமா என் கூடயே இருக்கிறான், இது எப்படி அவனை வேண்டாம் நான் சொல்றது? எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி ஆச்சுதா? அப்படி ஃபீல் ஆகலையா?
ஆகலையா? அது வரைக்கும் நல்லதுப்பா. நான் அப்படிதான் நினைச்சேன், ஒருவேளை ஆண்டவரே என்கிட்ட நிறைய இருக்குது, எப்படி அவனை விரட்டுறது? சில பொருள் நமக்கு பிடிச்சமான ஒரு பொருளாக இருக்கும். நம்ம செல்ல போகும்போது சார் இது என்னத்தை இதுக்கு தூர போடலையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கணவன் மனைவி யாரோ ஒரு வேளை சொல்கிறாங்கன்னு வச்சுருங்களேன், தூர போட்டது மாதிரி போட்டுட்டு அவங்க போன பிறகு திரும்ப எடுத்து கொண்டு வச்சிரும். ஆமாவா இல்லையா? ஏன்னா அது எனக்கு பிடிச்சது, நான் எப்படி விட முடியும்? என் சுபாவம் எனக்கு இது பிடிச்சது, அது எப்படி விட முடியும்? விடவே முடியாது. பாஸ்டர் இப்போ சொன்னதுனால கொஞ்சம் வெளியில் இறக்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன் பாஸ்டர், நான் போகும்போது அதை நான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது போனது போனதாகவே இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது திரும்ப எடுக்காதுங்க. அது சுபாவம் வேண்டாம், அந்த கேரக்டர் வேண்டாம், மாம்சத்தின் பெருமை வேண்டாம், கண்களின் நிச்சயம் வேண்டாம், என்ன வேண்டாம்? ஜீவனத்தின் பெருமை. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அருளுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுமா? தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் அதுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்ல முடியுமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆவியான கரத்துல என்ன ஒப்பு கொடுப்போமா? எடுச்சுக்கிறோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஜீவனத்தின் பெருமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, மாம்சத்தின் பெருமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைங்க சொல்ல முடியும்? நான் இனி அநேக நேரம் பிசாசுக்கு இடம் கொடுத்து சும்மா இருக்கிறதெல்லாவற்றையும் வீட்டுக்குள்ள ஏற்றி வைக்கிறேன். அது சும்மா போறதை கூட நான் விட மாட்டேங்கிறேனே. சும்மா இருக்கிறதெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறதை காட்டிலும் அதை வேண்டானே ஒதுக்கி வச்சுட்டா எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ சமாதானம், வீட்டுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை வந்துடும். அந்த ஜீவனத்தின் பெருமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் படிப்பெல்லாம் குப்பை, என் ஆசீர்வாதம் எல்லாம் குப்பை அப்படின்னே என்றேன். என் சரீரத்தையும் நான் மேன்மையாக எண்ணலை, என் சரீரத்தை நான் மேன்மையாக எண்ணலை. இந்த சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா?